குடும்பத்தில் எதுவும் பிரச்சனையா, வேலைக்கு போகிற இடத்துல ஏதாவது பிரச்சனையா, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, ஒரு டீயை போடுவான், இல்லை வண்டி எடுக்க ஒரு ட்ரிப்பை போடுவான் அப்படின்னு நிறைய பேர் ட்ரிப்புக்கெலாம் கிளம்பிட்டு இருப்பீங்க. இப்படி ட்ரிப்புக்கு போகிறது அனாவசிய செலவா இல்லை வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போமா? நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். லைஃப்பில் வந்து சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸ் தான். வெளியெல்லாம் வந்தால் ஒரு ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் லைஃப்பில் கிச்சனுக்குள்ளே நம்ம போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதனால வெளியெல்லாம் போயிட்டு வர்றது வந்து நல்லது தான். சுற்றுலாத்தலங்களுக்கு வரோன்னா அது அனாவசிய செலவு கிடையாது. ஸோ ஒன்ஸ் இன் அ மந்த் இல்லைனா ட்வைஸ் இன் அ மந்த் இந்த மாதிரி வெளியில் வர்றது கண்டிப்பாக ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கும் லைஃப்பில். அதுக்காக நாங்கள் வருஷம் ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு இருப்போம். இது வந்து முக்கியமானது. இயர்லி ஒன் டைம் ஃபேமிலியோட வர்றது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இந்த இடத்துக்கு வர்றது ஒரு மகிழ்ச்சி தான். இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பார்க்குறப்ப கொஞ்சம் அனாவசிய செலவு மாதிரி தெரியுது. எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, டென்ஷனில் இருக்காங்க. அதை போக்குவதற்கு தான் சுற்றுலாத்தலம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு அது அனாவசிய செலவு இல்லை, அவசியமானது. வருடம் ஒரு முறை 2 முறை வந்து போகலாம். இயற்கையோடு இல்லாமல் நம்ம வெறும் ஒர்க்கு வேலை அப்படியே போயிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் எதுவுமே அனுபவிக்காமலே போயிடுவோம். இல்லை, அப்படியெல்லாம் கனெக்ட் பண்ண முடியாதுங்க. நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம், அதை கொஞ்சம் செலவு பண்ணி நம்ம இந்த குழந்தை குட்டியோட சம்சாரத்தோடு போய் பார்த்துட்டு வர நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி நல்லா இருக்குது. நாள் லீவ் வருதுன்னா அதில் இந்த குழந்தை குட்டி கூட குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மனசுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம அதுக்காக செலவு பண்ணுறது ஒன்றும் மோசம் கிடையாது. மன அமைதி, குழந்தைகளுடைய நலனுக்காக, எங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் நாங்கள் சுற்றுலாத்தலங்கள் போகிறோம். நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரிக்கு, நம்ம வருமானத்தை தகுந்த மாதிரி கண்டிப்பாக போகணும். ஆனால் வந்து கடன் வாங்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. அனாவசிய செலவுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 10 டூர் போனால் அனாவசிய செலவு, 1-2 போகும்போது அது நல்லாயிருக்கும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃபேமிலியோட எல்லோரும் டூர் வரோம். அது வீட்டிலே இருந்தோம்னா அந்த லைஃப் கிடைக்காது நம்மளுக்கு. அனாவசிய செலவுன்னு எதுவுமே கிடையாது சார். அனாவசிய செலவு நம்ம நினைக்கிறதான் எல்லாமே அனாவசிய செலவு. எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். இப்போ 100 ரூபா சம்பாதிக்கிறோன்னா ஒரு 80 ரூபாயை சேர்த்து செலவு பண்ணிட்டு 20 ரூபா சேர்த்து வைக்கணும். அது மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. 100 ரூபாய்க்கு 120 ரூபா 150 ரூபா செலவு பண்ணால் தான் அது அனாவசியமான செலவாகும்.